உணவு டெலிவரி கிட்டத்தட்ட முடிஞ்சதும் எறும்புகள் வேடிக்கையா ஆரம்பிச்சாங்க. ஒரு எறும்பு பந்து விளையாட்டு மாதிரி அழகாக ஆடி ஒரே அடியில எல்லா கோல்டன் பீன்ஸையும் வாயிலே விழுந்துச்சு. மற்றொரு எறும்பு ஐசி கிரீம் மலை ஏறி பனிக்காற்றுல போராடி மேல இருந்த செரியை சாப்பிட்டுச்சு. அடுத்த மியூசிக் லவர் அண்ட் பியானோ வாசிக்க ஆரம்பிச்சதும் எல்லா எறும்புகளும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு எறும்பு பாட ஆரம்பிச்சதும் அடடா, அந்த வாய்ஸ் ரொம்ப மோசமா இருந்தது. எல்லா எறும்புகளும் ஓடிச்சாங்க. சிலர் ஜூஸ்ல மறைந்தாங்க, சிலர் ஒலிவ் ஜார்ல, இன்னொருத்தன் கிளாஸ் பாட்டிலுக்குள்ள பூட்டி இன்னும் பாடிக்கிட்டே இருந்தான். 2 எறும்புகள் இதை தாங்க முடியாம ஒரு பானானாவை ஃபயர் பண்ணி அந்த எறும்பை சும்மா பண்ணிட்டாங்க. அப்போ செஃப் ஆன்டி சொன்னான், வாங்க எல்லாம் சேர்ந்து சாண்ட்விச் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெடி பண்ணுங்க. ஆனா அப்போ ஒரு எமேன் வந்து உணவை திருடினான். கோபமா செஃப் இன்னொரு சாண்ட்விச் செய்தான், அதையும் திருடினான். அதுக்கு பிறகு செஃப்புக்கு ஒரு ட்ரிக்கி ஐடியா வந்துச்சு. அவன் அந்த பிரெட்டை ஒரு உமன் கையின் மேல் வைத்தான். அந்த மேன் மீண்டும் கை நீட்டின உடனே ஸ்லாப், அவன் தக்க தண்டனை வாங்கிட்டான். அந்த குழப்பத்துக்குள்ள அந்த ஸ்மார்ட் ஆன்டிஸ் எல்லாம் அமைதியா எல்லா உணவையும் தங்களோட நெஸ்டிக்கு எடுத்துச் சென்றாங்க.